வணக்கம்மா. நம்ம நடந்து முடிஞ்ச எக்ஸாம் டைப் ரைட்டிங் ஷார்ட்டன் வந்து வேல்யூவேஷன் எப்படி இருந்ததுன்னு நிறைய பசங்க கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. வேல்யூவேஷன் எப்படி இருந்தது, எப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வேல்யூவேஷன் வந்து ஷார்ட்டன் வந்து ரொம்ப குயிக்காகவே வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருக்குமே வந்து என்னென்னா பர்டிகுலராக ஒரு ஆளுக்கு இவ்வளோ பேப்பர் அப்படின்னு கிடையாது. திருத்த 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 நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தது, பேப்பர் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து நிறைய ஸ்பீடாகவே வந்து ஷார்ட்டன் வேல்யூவேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. டைப் ரைட்டிங் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. குறிப்பிட்ட வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இப்போ 10 பேப்பர்னால் எல்லாருக்கும் ஒரு 10 பேப்பர் தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. இல்லைனா ஒரு 20னா 20, 30னா 30 அந்த மாதிரி தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. முடித்தவங்களுக்கு அதிகமாக வந்து போகலை. இதனால் என்ன ஆச்சுன்னா திருத்துறவங்க மட்டும் திருத்திட்டு இருந்தாங்க. பாதி பேர் பெண்டிங் அப்படியே வச்சு ரொம்ப நாள் நீண்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் டோட் சைடில் இருந்து வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் வந்து என்னென்னா சில நேரம் வந்து பேப்பர் ஸ்கேனிங் வந்து சரியாக இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேல்யூஷன் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரிட்டர்ன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு, அதனால் பேப்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போது 4 எட்ஜு இருக்குது அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் ஒரு 2 லைன்ஸ் தெரியல அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பியும் அந்த பேப்பரை வந்து எல்லா வேல்யூஷன் முடிஞ்ச பிறகு திருப்பியும் அதை சரி பண்ணி திருப்பியும் ஸ்கேன் பண்ணி திருப்பியும் வந்து அனுப்பி விட்ருக்காங்க. இப்போ அந்த பேப்பர் தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா பெண்டிங்கில் இருக்குது. ஒரு 300 பேப்பர் பெண்டிங்கில் இருக்குன்னாங்க. இப்போ அது குறைஞ்சிருக்கும். அது திருப்பியும் அசைன் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இவ்வளோதாங்கிற பேப்பர் காட்டியிருக்கு. அவங்க அதை வந்து திருத்தி முடிக்கணும். முடித்தாதான் நம்மளுக்கு ரிசல்ட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு குயிக்காக வரும். இன்னொன்று என்னது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில பசங்களுக்கு வந்து அந்த டைப் இங்க் வந்து சில இன்ஸ்டியூட்டில் வந்து ரொம்ப டார்க்காக என்ன எழுத்துன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது. அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டியது, கஷ்டப்பட்டு திருத்த வேண்டியதாக இருந்துச்சு. சில இது வந்து சுத்தமாக தெரியாத மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னும் வர எக்ஸாமில் வந்து இன்ஸ்டியூட் ப்ரொப்பரேட்டர் சரி, பிரின்சிபல் சரி, அதை வந்து அவங்க எந்த விதத்தில் வந்து ஹேண்டில் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து அவங்க இது பண்ணணும். டோட் சைடில் இருந்து கரெக்டாக வந்து எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. வேல்யூஷனும் கரெக்டாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் பேப்பர் மட்டும் ரிட்டன் ஆன பேப்பர் அவங்க திருப்பியும் வந்து வேல்யூஷன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதை முடிச்சிட்டாங்கன்னா ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து வந்துடும். எல்லோரும் இப்போ 2 டேஸில் வருவாங்க. அதுக்கு என் கணிப்புப்படி அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் வீக் ஆனால் ஷுவராக வந்துடும். இந்த வீக்கே வரணும் அப்படின்னாலுமே வீக் லாஸ்ட் எண்டில் வந்தாலும் தான் வரும். பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. சீக்கிரமாகவே நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு நார்மலாக இப்போ வந்து நாங்கள் நேரில் போய் வேல்யூஷன் பண்ணோன்னா உங்களுக்கு அது வந்து எப்படி பார்த்தாலுமே நவம்பர் 6 மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். ஆனால் இது அவ்வளோ தூரத்துக்கு போகாது. நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வரும்னு எல்லாருமே எதிர்பார்க்கலாம். மற்றபடி வேல்யூஷனில் வந்து ஃபஸ்ட் டைம்னால நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. கொஞ்சம் மார்க் பண்ணுறதுக்கு, ஒமிஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஆனால் எல்லா ஃபெசிலிட்டியுமே அதிலே இருந்துச்சுமா. ஒமிஷன் கொடுத்தாலும் திருப்பி டெலீட் பண்ணவும் முடியும். மிஸ்டேக்ஸ் போட முடியுது. மிஸ்டேக்ஸை திருப்பி ரிமூவ் பண்ண முடியுது. மார்க் ஒன்லி அது வந்து அதுவே கால்குலேட் பண்ணிடுது. நம்ம இப்போ ஒரு மிஸ்டேக் போட்டோம், ஒரு மிஸ்டேக் 1.5 மார்க்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெடியூஸ் ஆகிடுது. மற்றபடி வந்து ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் வந்து நாங்கள் இது வந்து எங்களோட ஃப்ரீ டைமில் நாங்கள் திருத்துற மாதிரி அலாட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் எங்களுக்கு ட்ராவலிங் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு என்னை பொறுத்தவரை நல்லா இருந்துச்சு. மற்றபடி வந்து கொஞ்சம் ஸ்கேனிங் ப்ராப்ளம் அங்கங்கே இருந்தது. ரிட்டர்ன் பண்ணால் அதுக்குள்ளே சொல்யூஷன் அனுப்பியிருந்தாங்க. மற்றபடி டிஜிட்டல் வேல்யூஷன் வந்து ஓரளவு சூப்பராகவே போச்சு. ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக இந்த வாரம் வர்றது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லோரும் ரொம்ப கேட்டுட்டு இருந்தீங்க வேல்யூஷன் எப்படி இருந்தது, ஷார்ட்டன் எப்படி இருந்தது, டைப் எப்படி இருந்ததுன்னு. எல்லா வேல்யூஷனுமே ஒன்று போல தான் இருந்தது. நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்க அப்படின்னா யாருமே வந்து நீங்கள் பயப்பட வேணாம். ஐயோ எந்த தெரியல, தப்பு போட்டுருவாங்களோ, மிஷின் ஃபால்ட்டு தப்பு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்ஸ்டியூட் நடத்த ப்ரொப்பரேட்டர்ஸ் தெரியும் மிஷின் ஃபால்ட்டுனா எப்படி அடிக்குங்கிறது தெரியும். ஆனால் அதெல்லாம் பார்த்து தான் வந்து மார்க் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. நீங்கள் எழுதுனதுக்கு கன்ஃபார்மாக எல்லாருமே வந்து நல்ல மார்க்காக தான் போட்டிருப்பாங்க. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆவீங்கன்னு நான் வாழ்த்துறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இன்னும் நம்மளுக்கு அப்கமிங் வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் வந்து எடுத்து போடலான் இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.